பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு அருண் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். புதிய ஆட்சிக்கு வந்த பின்னாடி எல்லா துறைகள்ல இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறதா பாக்குறோம். அது இயல்பானது தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீதிமன்றத்திலையும் வழக்கறிஞர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு புதிய ஆட்கள் போடுறத பார்க்க முடியுது. இந்த சமயத்துல ஞான சௌந்தரி அப்படிங்கிற ஒருவர், அவர் தாவேக்காவுல இணை செயலாளராகவும் இருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்துல மாவட்ட நீதிமன்றத்துல அவர் அப்ளை பண்ணும்போது வழக்கறிஞர் நியமனத்துல தாவேக்காவை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் 5 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கிவிட்டு அதுக்கான பதவிகளை ஒதுக்குகிறார் அப்படிங்கிற விஷயத்த சென்னை உயர்நீதிமன்றத்துல மனுவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, கட் ஆஃப் டேட் இருக்குது. அதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வெளியாகிருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் தோழர்? இந்த நியமனங்கள் எப்படி நார்மலா நடைபெறும்? அதாவது இந்த குற்றச்சாட்டு யாரு முன் வச்சிருக்காங்க, இந்த குற்றச்சாட்டை முன் வச்சதோடு மட்டும் இல்லாம யார் இந்த குற்றச்சாட்டோட நீதிமன்றத்தை நாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர், அது இணை செயலாளர், அந்த மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. இப்ப என்னன்னா ஒரு தூய சக்தி, நான் மாற்றத்தை கொடுக்குறேன், ஊழல்ன்ற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை, ஒரே பவர் சென்டர் தான், அங்க ஒரு பவர் சென்டர், இங்க ஒரு பவர் சென்டர், வீட்டுல ஒரு பவர் சென்டர், கிச்சன் கேபினெட், அது எப்படி எதுவுமே கிடையாது, நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க அலிகேஷன் யார் மேல வைக்கப்பட்டிருக்கா, புஷியானது மேல வைக்கப்பட்டிருக்கு, குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி உண்மையான முறையில, நேர்மையான முறையில எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கரெக்டா சரியான முறையில இவங்க நியமனம் செய்வாங்க அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு அந்த அடிப்படையில நீதிமன்ற வழக்கை தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனா அந்த குற்றச்சாட்டு அவங்க கிளீன் சீட்டு கொடுக்கல. உயர் நீதிமன்றம் தாவைக்கு அரசு நேர்மையான அரசு, ஊழலற்ற அரசு, டிரான்ஸ்பரண்டா எல்லாமே நடக்குது. ஏன்னா எப்போதுமே உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரியான கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இந்த ஒரு ஆட்சி வருவதற்கு வரும்போது முதல் முறையா போடக்கூடிய பொறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் அப்பாயின்மெண்ட் தான். கவர்மெண்ட் அட்வொகேட்ஸோட இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸோட அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸோட அப்பாயின்மெண்ட் தான் முதல் முறையா ஒரு அரசு நியமிக்கக்கூடிய உத்தரவு. அரசு உத்தரவு என்பது, அரசு நியமனம் என்பது, அரசு வழக்கறிஞரோட நியமனம் தான் முதல் நியமனமே ஒரு அரசனுடைய. அந்த அரசு நியமனத்திலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது, இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, லட்சம் ரூபாய்க்கு மேல லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சிக்கலை இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இதுதான் தூய சக்தியா? இதுதான் தூய சக்தியா, ஊழல் சக்தியா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. குற்றச்சாட்டை சொன்ன வழக்கறிஞர் தாவேக்கக்கூடிய வழக்கறிஞர். குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது யாருன்னா இந்த அவங்க அமைச்சர் புஷியானது மேல இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புகார்கள் குறித்து தாவேக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா? அப்ப அவங்க ஒரு வேற யாரும் சொன்னா பரவாயில்லைங்க, வேற அதிமுக காரங்களோ திமுக காரங்களோ சொன்னா பரவாயில்ல. ஆனா இங்க குற்றச்சாட்டு சொன்னது யாருன்னு பார்த்தா சொந்த கட்சிக்காரங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? உங்களுக்கு நீதிமன்றத்தை வழக்கு போய் வழக்குல அவங்க தள்ளுபடி பண்ணப்பட்டிருந்தாலும் இவங்க இல்ல இந்த தாவேக்க அரசு ஊழலற்ற அரசு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்காங்க இல்லையே, அவங்க கிளீன் சீட் கொடுக்கவே இல்லையே. குற்றம் இது இப்ப நாளைக்கே இவங்க டிவிஎஸ்சில போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இப்ப என்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூய சக்தி, நான் தூர சக்தி, என்னென்னமோ சக்தி எல்லாம் சொன்னார்ல முதலமைச்சர் விஜய், என்னென்னமோ சொன்னார்ல. ஆனா இங்க நடந்தது என்னவா இருக்கு? உண்மைக்கு நேர் மாறான செயல நடந்து போச்சு. அதோடு மட்டும் இல்ல, மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருந்த ஒரு நபரை தற்போது அரசு ஸ்பெஷல் ஜிபியா போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ஜிபியா நியமனம் பண்ணிருக்காங்க. அரசு சிறப்பு நியமனம் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஏடிஎம்கே ஆட்சியில 10 ஆண்டுகள், கடந்த அவங்க 2011 இருந்து 2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, அந்த 10 ஆண்டுகள்ல அரசனுடைய குற்றவியல் வழக்கறிஞர் இருந்தவர் இப்போ நியமனம் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த தாவேக்க அரசு நியமிச்சிருக்கு, குற்றவியல் வழக்கறிஞர் நியமிச்சிருக்கு. இது எப்படி, எந்த விதத்துல நியாயம்? வசதியானவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள், பிரபல இந்த தொடர்பு உள்ளவர்கள் மட்டும்தான் வாய்ப்பா? இதுதான் இவங்களோட மாற்றமா? இவங்க கொண்டு வர மாற்றம் இதுதானா? சாதாரண ஏழைப்பாளைகளுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாதா? சாதாரண வழக்கறிஞர்களுக்கு, அனுபவம் உள்ள வழக்கறிஞர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாதா? சிறுபான்மை மக்களுக்கு வாய்ப்பு கிடையாதா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வந்ததால என்னவோ நிர்மல்குமார் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் போலவே செயல்படுறாரு.
அதனாலதான் சிறுபான்மை மக்களுக்கு இங்க வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த குற்றவாளிகள் எத்தனை பேர் நியமிக்கப்பட்டிருக்கான்ற கேள்வி இருக்குல்ல. அப்படின்னா அந்த பட்டியல் கொடுங்க, நாங்க இத்தனை பேர் வந்து நியமிச்சிருக்கோம் அப்படின்ற பட்டியல் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும், உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு மட்டுமே வந்து வாய்ப்பு கொடுக்குறது எந்த விதத்துல நியாயம்? அதோடு இல்லாம அதிமுகவுல இருந்து விஜய் கட்சியில சேர்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தவங்கள உடனடியா இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்களே அது மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப இந்த மாதிரி வந்து போட்ட இந்த மாதிரி நியமிச்சது வந்து எந்த விதத்துல நியாயம் நாங்க கேட்கல. அந்த கட்சிக்காரங்களே கேட்கறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களே என்ன கேட்கறாங்கன்னா, என்னையா அது வந்து இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்களே, 10 ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அரசு வழக்கறிஞர் இருந்தவங்கள 10 ஆண்டுகள் சாதாரண விஷயம் இல்ல. 10 ஆண்டுகள்ன்றது ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து வருமானத்தை ஈட்டியிருக்காங்க அந்த 10 ஆண்டுகள். அந்த அப்படிப்பட்ட செல்வாக்கு மிகுந்த நபர்களை, வாய்ப்பு உள்ளவர்களை, வசதி உள்ளவர்களை, வசதியானவர்களை கொண்டு வந்து நீங்க வந்து மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, அப்ப வந்து வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தான் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம். இல்ல ஒரு புது வந்து ஒரு சேஞ்ச் வரட்டுமே, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமே, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமேன்னு சொல்லி தானே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இவங்களே எத்தனை காலம் திமுக அதிமுகவே மாறி மாறி எத்தனை காலம் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து புதுசா ஒருத்தவங்க வரட்டும்னு சொன்னாங்க இல்லையா? பழைய ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏடிஎம்கேல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க விஜய் கட்சியில அரசு வழக்கறிஞரை நியமிச்சதுன்னா இதுதான் சேஞ்சா? இதுதான் மாற்றமா? இதுதான் விஜய் கொண்டு வந்த மாற்றமா? அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்களா இல்லையா? பொதுமக்கள் கேட்பாங்களா இல்லையா? இந்த கேள்வி எல்லாமே இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்களை நியமிச்சுட்டாங்க, அதிமுகவை அதிமுகவை சார்ந்தவங்களை நியமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நாங்கல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்களே இதை சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த மாற்றம் என்பது வந்து மாற்றம் இல்ல, ஏமாற்றம்னு தெரிஞ்சு போச்சா எப்போ? அது பொய் பித்தலாட்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? மக்களுக்கு நம்பிய மக்களை ஏமாத்திட்டாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? அப்படின்றது இந்த ஒரு அரசு பொறுப்பேற்கும் போது நியமிக்கக்கூடிய, அவங்க பிறப்பிக்கக்கூடிய நியமனம் என்பது அரசு வழக்கறிஞர் நியமனம் தான். அந்த நியமனம் சரியா இருக்க பட்சத்துலதான் எல்லா நியமனங்களுமே சரியாக இருக்கும். ஆனா இங்க வந்து முதல் நியமனத்துல இந்த அரசு கோட்டை விட்டுடுச்சு, மக்களை ஏமாத்திடுச்சு, மாற்றத்தை விரும்பிய மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிச்சிருச்சு அப்படின்றதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றது பட்டவர்த்தனமா தெரியுது. அதோடு மட்டும் இல்லாம ஊழல்வாதிகளை நாங்க வந்து சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஊழல்வாதிகளை நாங்க சேர்க்கவே மாட்டோம்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே காரங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு பேர் என்ன? அந்த கட்சியெல்லாம் ஊழல் கட்சின்னு சொல்லி தானே நீங்க மாற்றத்தை கொண்டு வரீங்க, புதிய கட்சின்னு நாங்க சொன்னீங்க. ஏடிஎம்கே காரங்களுக்கு நீங்க வந்து ஏபிபியா வாய்ப்பு கொடுக்குறது, கவர்மெண்ட் அட்வொகேட்டா வாய்ப்பு கொடுக்குறது, ஸ்பெஷல் பிளீடரா ஸ்பெஷல் ஜிபியா வாய்ப்பு கொடுக்குறது எந்த விதத்துல நியாயம்? இந்த கேள்வி வருமா வராதா? புதிய நபர்களுக்கு ஏன் இது வரைக்கும் வந்து வாய்ப்பு இல்லாத புதிய நபர்கள் ஏராளமான திறமையான சிறப்பாக வாதிடக்கூடிய ஏராளமான வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ ஏன் வாய்ப்பு தரல? ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கே இருந்தவங்களுக்கும் பிஜேபியில இருந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறதுக்கு பேர் மாற்றம் இல்ல அப்படின்றதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்களோட குமுறலா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க பல்வேறு நியமனங்களை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போலவே அட்வொகேட் ஜெனரலுமே வந்து அதிமுக பேர்ல இருந்தவர் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் பாக்குறோம். அவர் வந்து ஏற்கனவே விஜயுடைய வருமான வரி அந்த தொடர்பான கேஸ்ல வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதுல வந்து வாதாடியிருக்கிறார். அதுக்கான பிரதிபலனாகத்தான் இந்த பதிவு அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு தலைமை பொறுப்புல வந்து நியமனத்தை வந்து சந்தேகப்படுவதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்களே அதுக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. எதிராக வந்து போய் சட்ட அமைச்சரை போய் நேரடியாக சந்திச்சதா கேள்வி உயர்நீதிமன்ற வளாகத்துல பல்வேறு தகவல்கள் போயிட்டு இருக்கு. நேரடியா வந்து சட்ட அமைச்சரை சந்திச்சு, முதலமைச்சர் சந்திச்சு, இந்த ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே பீரியட்ல அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்த அட்வொகேட் ஜெனரலா இருந்தவரை மாத்தணும். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அவர் கேரளாவை வந்து பின்புலமாக கொண்டவர். ஆகவே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரை தமிழ்நாட்டிற்குடைய தலைமை வழக்கறிஞரா வந்து நியமிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அது ஒரு தனி செய்தி. ஆனா ஏடிஎம்கே பீரியட்ல அவர் வந்து தலைமை வருஷ வழக்கறிஞராக இருந்தாரா, அட்வொகேட் ஜெனரலா இருந்தாருன்னா இருந்தாரு. இதுதான் வந்து எல்லாருடைய கொஸ்டினா இருக்கு. மக்கள் என்ன பேசுகிறாங்க, வழக்கறிஞர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஆட்சியில இருந்தவங்கள மறுபடியும் வந்து விஜய் கட்சியில வந்து விஜய் ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஏடிஎம்கே காரங்களே வந்து ஏடிஎம்கே பீரியட்ல அரசு தலைமை வழக்கறிஞர் இப்போ நியமிக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற கேள்வி வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மாதங்களா அந்த கேள்வி இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்குதான் இவங்க பதில் சொல்ற மாதிரியே தெரியல. ஒரு சட்ட அமைச்சரோ இல்ல வந்து அது பொறுப்பேற்கக்கூடிய அதிகாரிகளோ
யாருமே இது வந்து பதில் சொல்ற மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் அவங்க. மாற்றத்தை கொடுக்குறோம்னு சொன்னாங்க இல்லையா? மக்கள் உங்களை நம்பிதானே ஓட்டு போட்டாங்க. புதிய மாற்றத்தை ஏதாவது கொண்டு வரீங்கன்னு சொல்லி தானே பார்த்தாங்க. அது மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்றதுதான் கேள்வி. இந்த நியமனங்கள பொறுத்தவரைக்கும் ஏன் வந்து அரசு வந்து பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ வந்து அது வந்து பின்னணியில நடக்கக்கூடிய அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. அது வந்து கோர்ட் பாட்டுக்கு அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்க போகுது. அந்த நேம்கள பத்தி ஏன் வந்து அரசோ, இல்ல சட்டத்துறை அமைச்சரோ விளக்கம் குடுக்க வேண்டும்? அது ஏன் அவசியமாகுதுன்னு பார்க்குறீங்க? இது சரியான கேள்வி. ஏன் நீங்க விளக்கம் கொடுக்கணும்? உங்க கட்சிக்காரன் தானே இப்ப போய் கேஸ் போட்டிருக்காங்க. வழக்கு தாக்கல் செய்தது யாரு? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அது சாதாரண ஒரு கட்சியில உள்ள ஒரு உறுப்பினர்லாம் இல்ல. வழக்கறிஞர் அணியோட இணைச் செயலாளர் இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க. அது மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கட்டும், மாநில இணைச் செயலாளராக இருக்கட்டும். ஒரு பொறுப்புல இருக்கவங்க தனக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பணத்தை வாங்கி கொண்டு பணம் இல்லாத தன்னை வந்து ஏமாத்திட்டாங்க. உழைச்ச கட்சியில உழைச்ச எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, அது எப்படி நீங்க வந்து கடந்து போவீங்க? அதுக்கு எப்படி பதில் சொல்லாம இருப்பீங்க? அது எப்படி பாராமுகமா இருப்பீங்க? எவ்வரி அப்பாயின்மெண்ட் மஸ்ட் பி இன் ஏ ஃபேர் வே அப்படின்னு சொல்றாங்க. ஃபேர் மேனர் அப்படின்றாங்க. தேர் மஸ்ட் பி டிரான்ஸ்பரன்ஸ் இன் ஆல் அப்பாயின்மெண்ட்ஸ் சொல்றாங்க. வேர் இஸ் த டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ இன்னொரு பக்கம் என்ன வாதம் முன்வைக்கப்படுதுன்னா, இப்போ அவங்க வழக்கு போட்டவர்களே கட்சிக்காக பல வருஷம் உழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தானே அந்த கேஸே போட்டிருக்கிறாங்க. இது போல பல போட்டிகள் வந்து கட்சியினர் மத்தியில இருக்கும். அந்த விஷயத்த வந்து நம்ம பெரிதுபடுத்த தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இப்பதான் சார் கேள்வி கேட்பான். கிடைக்காதவன் தானே கேள்வி கேட்பான். வேற யாரும் கேள்வி கேட்பாங்க? முதல்ல யாருக்கு இதை பத்தி தெரியும்? இந்த ஊழல் நடந்திருக்கு, ஏமாட்டம் நடந்திருக்கு, இதுல வந்து டிரான்ஸ்பரன்சி இல்ல, வெளிப்படைத்தன்மை இல்ல. நீதித்துறையில வழக்கறிஞர்கள் நியமனத்துல, அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படின்றது யாருக்கு தெரியும்? அந்த போட்டியில கலந்துகிட்டவங்களுக்கு, வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கு, நூலிழையில வாய்ப்பு இல்லாதமல் போனவங்களுக்கு, தகுதி இருந்தும் திறமை இருந்தும் வாய்ப்பு தட்டி பறிக்கப்படும் போது அவன் கேள்வி கேட்க மாட்டானா? அதுக்கான தார்மீக உரிமை அவனுக்கு இல்லையா? அதுதான் அவங்க கேட்கிறாங்க. அதுக்கான அந்த அந்த விஷயத்தை கேட்க கூடாது, பாதிக்கப்பட்டவங்க கேட்க கூடாது, வேற யார் கேட்க மாட்டாங்க? ஹூ எல்ஸ்? அவங்க தான் விக்டிம் தான். விக்டிம் கேன் கொஸ்டின் த இல்லீகாலிட்டி இன் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ், கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியமனங்கள்ல இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இதுக்கு முந்தைய அரசுகள்லயும் இந்த மாதிரியான லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு பதவிகள் நியமனம் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கா? அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? வழக்கு போலி அந்த கட்சிக்காரங்க யாராவது வந்து ஏடிஎம்கே காரங்களோ, ஏடிஎம்கே சார்ந்தவங்களோ, திமுகவை சார்ந்தவங்களோ எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, லஞ்சத்தை வாங்கிட்டு ஊழல் செய்து இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராவது வழக்கு தொடுத்தாங்களா? யாராவது உயர்நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செஞ்சாங்களா? உயர்நீதிமன்ற கதவுகளை நாடி தட்டி இந்த மாதிரி வந்து ஊழல் நடந்திருக்கு, எனவே இந்த அரசு மாவட்ட அரசு வழக்கறிஞர் நியமனத்தை தடுத்து நிறுத்தணும், அதுக்கு தடை கோரி யாராவது வந்தாங்களா? இல்லையே. இப்பதானே முதல் முறையா வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த விஷயம் இது பெருசாகுது. இதுக்கு முகம் காட்ட வேண்டியது, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது சட்டத்துறை அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தான் பதில் சொல்லணும். கட்சிக்கு உழைச்சே எனக்கு வாய்ப்பு இல்ல, யாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. திமுகல இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, பிஜேபில இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, செல்வாக்கு உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, பணம் படைத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, சிறுபான்மை மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, விளிம்பு நிலை மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, சிறுபான்மை சாதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற கேள்வியை கேட்டது யாரு? அந்த கட்சியோட அந்த வழக்கறிஞர் கேட்டிருக்காங்க, வேற யாரும் கேட்கல. இப்போ அரசு சார்ந்து நியமிக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர் பதவியாகட்டும், அட்வொகேட் ஜெனரல் ஆகட்டும், எல்லாமே முக்கியமான அரசு சார்ந்த கேஸுகள்ல வாதாட போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்துல பாத்தீங்கன்னா 2 கேஸுகள் வந்து ரொம்ப உதாரணமா பேசப்படுது. ஒண்ணு வந்து பக்ரீத் பண்டிகை அப்போ அந்த குர்பானி கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சரியாக வாதாடாம விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க. இன்னொரு பக்கம் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது, அதாவது மதம் மாறியவர்கள் இந்த பிசி கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கிளை வந்து தீர்ப்பளிச்சிருந்தாங்க. அந்த விஷயத்தையும் இந்த தாவேக்கா அரசு சரியாக வாதாடாமல் கோட்டை விட்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பல வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரியான நியமனங்கள் நடைபெறுகிறது. சைமல்டேனியஸா பார்க்கும்போது அரசு கோட்டை விடுகிறது அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது உண்மைதான். இவங்களுக்கு இந்த வழக்கை வந்து முஸ்லீம் இடஒதுக்கீடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து போராடி பெற்ற ஒரு இடஒதுக்கீடு. 3.5 இடஒதுக்கீடு வந்து போராடி பெற்ற இடஒதுக்கீடு. ஒரு நபர் கமிஷன் அமைத்து அதன் பிறகுதான் வந்து இந்த ஜிஓ அரசாணையை வரப்பட்டது, அரசாணை கொண்டு வரப்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்குல ஒரு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மதுரை உயர்நீதிமன்றத்துல அப்பேர் ஆறாரு. அவங்க அரசு முதலமைச்சரோட இது வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய
எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் நீங்க முதலமைச்சரோட வந்து கலந்து பேசிக்கணும்ல. இப்படி ஒரு வழக்கு வந்துருது, நாங்க எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கணும்ல. மூத்த வழக்கறிஞரோட ம். கலந்து ஆலோசிச்சு அட்வொகேட் ஜெனரல் இந்த வழக்குல நேரடியா அப்பியர் ஆயிருக்கணும். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த வழக்கு வந்து நாங்க போதுமான தகவல் ஆதாரம், நாங்க ஆய்வு கமிட்டி அமைக்கிறோம். இந்த ஜியோ வந்து சரியான முறையில் கொடுக்கப்பட்டதா, ஆணையிடப்பட்டதா இல்லையா அப்படின்றத பத்தி நாங்க ஆய்வு பண்றோம் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி சர்டிபிகேட் எப்படி தருவான்? இஸ்லாமியரோட இடஒதுக்கீடு எப்படி கிடைக்கும்? பிசிஎம்னு அந்த சர்டிபிகேட் இல்லாம போய் ஒரு சூழல் இப்ப வந்து போச்சு இல்லைங்களா? ஆகவே இந்த வழக்குல என்ன பண்ணிருக்கணும், இவங்க வந்து கால அவகாசம் கேட்டுக்கணும். ஒரு டீடைல்டான ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்கணும். அரசோட தலைமை வழக்கறிஞரான அட்வொகேட் ஜெனரல் அப்பியர் ஆகி இந்த வழக்கை நடத்திருக்கணும். 2 நாள்ல வழக்கு முடிச்சிட்டாங்க சார். 21, ம். 22 இந்த 2 நாள்ல இந்த வழக்கு முடிச்சிட்டாங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? உச்சநீதிமன்றத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்களை அழைச்சு வந்து இந்த வழக்குல வந்து நீங்க வந்து ஆஜராகி அப்பியர் ஆயிருக்கு சொல்லி உங்க கருத்தை சொல்லிருக்கணும் இல்லையா? 7 அந்த வந்து லப்பைனா யாரு, ராவுத்தர்னா யாரு, மரைக்காயர்னா யாரு அப்படின்னு சொல்றாங்க. மரைக்காயர், லப்பை, ராவுத்தர்லாம் பிறப்பின் அடிப்படையில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. லப்பை என்பவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, லப்பை என்பவர் ஆசிரியர்கள். மரைக்காயர்கள் என்பது கடலோடி வாணிபம் செய்தவர்கள். ராவுத்தர் என்பவர் வந்து குதிரையை பயிற்றுனர்கள், குதிரை விற்பனர்கள் தான். குதிரையை பயிற்றுனர்கள், குதிரையில வந்து சவாரி செய்யக்கூடியவங்க இவங்களாம் தான் ராவுத்தர்னு சொல்றாங்க. மயிலேறும் அழகிய ராவுத்தனேன்னு சொல்லிட்டு கந்தல அலங்காரத்துல பாடல் இருக்கு. கந்தர் அலங்காரத்துல உள்ள முருகன் வந்து ராவுத்தன்னா வந்து அவன் வந்து பிறப்பின் அடிப்படையில் முஸ்லீம்னு சொல்ல முடியுமா? எவன் மயில் ஏறி பயணிக்கிறான், எவன் குதிரையில பயணிக்கிறான், குதிரையை பயிற்றுனரா இருக்கானோ அவன் தான் ராவுத்தன். அப்படி இருக்கும்போது ராவுத்தன் என்பது பிறப்பின் அடிப்படையில் இருக்குன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? இஸ்லாமியர்களே அப்படி இல்லைன்னு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, எங்களுக்கே தெரியாததெல்லாம் இந்த வந்து வழக்குல சொல்றாங்களே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இது எல்லாம் வந்து அந்த ராவுத்தர்னா யாரு, லப்பைனா யாரு, மரைக்காயர்னா யாரு அப்படின்ற அந்த விவரம் வந்து அட்வொகேட் ஜெனரலுக்கு தெரிஞ்சிருக்குமா? அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதை பத்தி ஆய்வு நடத்திருக்கோம். அதுக்கான கால அவகாசத்தை கேட்டிருக்கோம்ல. நாங்க இதெல்லாம் வந்து என்னன்னு விசாரிக்கிறோம். இதுக்கு வந்து இவங்க எல்லாம் என்னன்னு நாங்க யாரு என்ன, இந்த 7 பிரிவினர் எங்க இருந்து வந்தாங்க, இவங்க எங்க உள்ளவங்களா அப்படின்றத கேட்டுக்கணும்ல. தமிழ்நாட்டுல உள்ள இஸ்லாமியர்கள் என்பவர்கள் யார்? தமிழ்நாட்டுல எல்லாம் அரபு நாடுகள்ல இருந்து, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்தாங்க இல்லையே. இங்க இருக்கக்கூடிய குப்பனும் சுப்பனும் முனுசாமி ராமசாமி தானே இன்னைக்கு வந்து அப்துல் வஹாப்பாவும், அப்துல் ஜலீலாவும், ஆதில் ரஷீதாவும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இங்குள்ள சமூக இழிவை வந்து போக்கிக்கிறதுக்காக தானே இஸ்லாமா மாறினாங்க. குரான்ல வந்து ஒரு அராபியை விட இன்னொரு அராபியானவர் மேலானவர் அல்ல. இன்னொரு வெள்ளையரை விட ஒரு கருப்பர் மேலானவர் அல்ல. ஒரு இஸ்லாமியரோட ஒரு அரபு பேசுகிறவரை விட இன்னொரு அரபு பேசாதவர் மேலானவர் அல்ல. அப்படின்லாம் சொல்லி இஸ்லாத்துல சொல்லியிருக்கு. ஆகவே எல்லாரும் சமோன்னு இஸ்லாம் சொல்லும் போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. இங்க அரபு நாடுகள்ல அந்த பிரச்சனை கிடையாது. ஜாதி பிரச்சனை கிடையாது. ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனா இங்க ஏற்றத்தாழ்வு இருக்கு. பொருளாதார நிலையில இருக்கு. இவன் வந்து பிசில இருந்து போனாலும் சரி, எம்பிசில இருந்து போனாலும் சரி, டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டில இருந்து போனாலும் சரி, சிறு மரபினர்ல இருந்து போனாலும் சரி, இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின தாழ்த்தப்பட்ட சமூக பிரிவுல இருந்து போனாலும் சரி, அங்க போனா சமூக நிலை மாறும். பொருளாதார நிலை மாறுமா? மாறாது இல்லையா? அதுக்காக தான் வந்து அவங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்கு மாற்றா நீங்க உனக்கு வந்து குரானுக்கு எதிரா இருக்குங்கிறது வந்து ஏத்துக்க முடியாது. குரானுக்கு எதிரா இருக்குன்னு சொல்றது யார் சொல்லணும்? அந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லணும். அவங்க அது வந்து பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. அவங்க வந்து எந்த சமூகத்துல வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து போனா ஒருத்தர் வேற கம்யூனிட்டில இருந்து போனா அவனை வந்து எந்த சமூகத்துல வேணாலும் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதுல அப்படியே இருந்தாலும் சரி, ராவுத்தரா இருந்தாலும் எது வேணாலும் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி யாரு சொல்லணும்? பிரச்சனை யாருக்கு பண்ணணும்? யாரு கன்வெர்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மார்க் அறிஞர்களுக்கும் அந்த ஜமாத்துக்கும் தான் பிரச்சனை. அவங்க ஒத்துக்கிறாங்க. நீ எங்க இருந்து வந்தாலும் வாடா நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு சங்க பரிவார கும்பலுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கு. அதை எப்படி நீ ஏத்துப்ப அப்படின்னு கேக்குறான். எங்க இருந்து வந்தாலும் ஏத்துப்ப. இவன் ஏத்துக்க மாட்டான்ல. இப்போ ஒருத்தவன் நான் இப்படி ஃபார் கவுண்டர் இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வச்சுப்போம். நீங்க வந்து இப்ப வந்து முஸ்லீம் வந்து ஒரு இந்து மதத்துல சேர வராரு. அவர் எங்க சேர்ப்பீங்க? மூலியார்ல சேர்த்துக்க முடியுமா? புள்ளம்பர்ல சேர்க்க முடியுமா? ம். செட்டியார்ல சேர்க்க முடியுமா? உடையார்ல சேர்க்க முடியுமா? எதுல சேர்ப்ப? எந்த ப்ரொவிஷன் இருக்கு? ஆனா அவன் சேர்த்துக்கிறானே. சேர்த்து லெட் தம் ஹேவ், லெட் தம் அவன் அக்செப்ட் பண்ணி லெட் தம் அக்செப்ட் இட் அண்டர் வாட் கேட்டகரின்னு அவன் டிசைட் லெட் தம் டிசைட். இந்த வாட் கேட்டகரி தேவையில்ல அக்செப்ட் அக்செப்ட் அந்த 7 செக்ட் போட்டிருக்காங்கல்ல, லெட் தம் அக்செப்ட் இட் இன் எனி செக்ட். அது அவங்க இட்ஸ் அப் டு தம். அவங்களோட பிரச்சனை. ஹூ ஆர் யூ டு சே? நீங்க அதுல தலையிடுறீங்க. இந்த கேள்வியை இந்த யாருக்கு முன் வச்சிருக்கணும்? இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியது யாரு? தாவைக்கு அரசு வழக்கறிஞர் தானே செஞ்சிருக்கணும். அதை செய்யாம விட்டாங்களே.
அதுதான் பெரிய இந்த இவங்க இப்படி கோட்டை விட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுதான் வந்து வருத்தமா இருக்கு. இஸ்லாமிய மக்களோட நான் என்னைக்கும் துணை நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இஸ்லாமிய மக்களோட துணை நின்று இருக்கணுமா? நின்று இருக்கணும்ல. அந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் யாரை வந்து யாரோ யாருகிட்ட பேசிக்கணும்? அரசு தலைமை அட்வொகேட் ஜெனரல் பேசி முதலமைச்சரோட கலந்து ஆலோசனை பண்ணிருக்கணும்ல. ஏன் கலந்து ஆலோசனை பண்ணல? ஏன் கலந்து ஆலோசிக்கல? இவ்வளவு பெரிய முக்கியத்துவமான ஒரு வழக்கை ஏன் இவங்க ஆலோசிக்கல அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இதனால யார் வழக்கறிஞர் வாதாடுவதை தாண்டி இந்த விஷயத்த வந்து அரசுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லையோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது இல்லையா சேர்ந்து? அரசுக்கு பார்வையே கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசு வழக்கறிஞர்கள் இருக்கு. அதை செய்ய தவறிட்டாங்க. அரசு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க வந்து பாலிடிக்ஸ் புதுசு சார். இவங்க பிராக்டிஸ்ல உள்ளவங்க தானே. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இது வந்து சாதாரண வழக்கு இல்ல அப்படின்னு தெரியணும்ல. ஏதோ இஸ்லாமியர்கள் தானே பாதிக்கப்பட்ட போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னு வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் பேசிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி ரொம்ப முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.